குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நைன்த்து சாப்டரில் ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம அதர் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில். ப்ரோக்ராம் 1, ரைட் a program that create a list of numbers from 1 to 20. நம்ம 1 to 20லேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். that are divisible by 4. நம்ம 1 to 20குள்ளார இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எந்தெந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு. இது பேர் என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்டி லிஸ்ட்டு. ஏன்னா அதில் எலமெண்ட்டே இல்லை. டிவைட் பை 4 அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேம் டிவைட் பை 4 அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு. ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு. அதில் எலமெண்ட்டே இல்லாதனால அது பேர் எம்டி லிஸ்ட்டு. நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்தெந்த நம்பர்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 21. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்பர் லிமிட் அப்பர் வேல்யூ எண்டிங் வேல்யூ 21. எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க 21 அப்படின்னு. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 0லேருந்து 21 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒவ்வொரு வேல்யூவாக வரும். ஃபஸ்ட்டு ஐனுடைய வேல்யூ 0ன்னு இருக்கும். இஃப் ஐ மாடல் டிவிஷன் ஈக்குவல் டு 0. எந்தெந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும், எந்தெந்த நம்பருக்கு 4ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதோ, மாடல் டிவிஷன் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த நம்பரெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு 0க்கு 0. அடுத்து பார்த்திங்கன்னா டிவைட் பை 4 டாட் அப்பண்ட் ஆஃப் ஐ. அதில் போய் நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். பிரிண்ட் டிவைட் பை 4 அப்படின்னா பிரிண்ட் ஆகும். என்னென்ன வேல்யூஸ் சொல்லிக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 0 0 1 2 3. இப்போ 4 4ஆல் 4 மாடல் டிவிஷன் 4 என்ன வரும்? மாடல் டிவிஷன்னா ரிமைண்டர் வேல்யூ 0 வரணும். ரிமைண்டர் இப்போ 4 மாடல் டிவிஷன் 4 அப்படின்னா நம்ம 4 டிவைட் பை 4னா 1ன்னு வரும். இது மாடல் டிவிஷன் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ என்ன? எதுவுமே வராது, 0 வரும். அப்போ 4 டிவைட் ஆகும். அதனால் 4 லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்பண்ட் ஆகிடும். அப்பண்ட் ஆஃப் ஐனா ஐயில் பார்த்திங்கன்னா 4 ஆட் ஆகிடும் இதில். பிரிண்ட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் 0 4 இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 டிவைட் ஆகுமா 4ஆல்? 6 7 8 4ஆல் டிவைட் ஆகும். 8 மாடல் டிவிஷன் ஈக்குவல் டு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். 8 மாடல் டிவிஷன் 4. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 நம்பர் 8 டிவிஷபிள் பை மாடல் டிவிஷன் 4 கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ 0 வரும். அதனால் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் 8. அடுத்தது பார்த்திங்கன்னா 9 10 அதெல்லாம் வராது, 11 வராது. அடுத்து 12 மாடல் டிவிஷன் 4. 12 மாடல் டிவிஷன் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமைண்டர் வேல்யூ 0 வரதுனால அது லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா 16 மாடல் டிவிஷன் 4 ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். அதனால் 16. இப்போ 20 மாடல் டிவிஷன் 4 ஈக்குவல் டு என்ன வரும்? 0 வருதில்ல. அப்போ 20. நம்ம எப்படின்னா இப்போ சப்போஸ் 16 மாடல் டிவிஷன் 4ன்னு வச்சுக்கேன். 4 இன்ட்டு 4 என்னது? 16. ஓகே, கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சா? ரிமைண்டர் வேல்யூ என்ன? 0. அப்போ மாடல் டிவிஷன் ரிமைண்டர் வேல்யூ என்னன்னு பார்க்கும், 0 வந்துச்சா? அப்போ அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆகும். எந்தெந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அந்த நம்பர் எல்லாமே அந்த நம்பர்லாம் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் டு ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது.
that are member of BRICS. Check whether the country is member of BRICS or not. இதில் வந்து மெம்பர் அந்த கண்ட்ரி வந்து மெம்பராக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஈக்குவல் டு எந்தெந்த கண்ட்ரி வந்து பிரிக்ஸில் வந்து மெம்பராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரி ஈக்குவல் டு கண்ட்ரிங்கிறது லிஸ்ட்டோட நேமு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில் இது எல்லாமே வந்து பிரிக்ஸில் வந்து ஒரு மெம்பரு. ஸோ மெம்பர் ஈக்குவல் டு ஈஸ் மெம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி வந்து பிரிக்ஸில் வந்து மெம்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஈஸ் மெம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள். ஸோ ஈக்குவல் டு இன்புட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. ஸோ இன்புட் கெட் த இன்புட். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கெட் த இன்புட். அதில் பார்த்திங்கன்னா என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரின்னு கேட்கும். என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி இந்தியான்னு கொடுக்குறோம். ஸோ என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ இதில் இந்தியா அப்படிங்கிறது வந்து பிரிக்ஸில் மெம்பராக இல்லையா அப்படின்னு செக் பண்ணி சொல்லிடுறதில்ல. ஸோ இஃப் ஈஸ் மெம்பர் இன் கண்ட்ரி, ஈஸ் மெம்பர் இன் கண்ட்ரி. ஸோ நம்ம என்ன கண்ட்ரியில் என்ன கொடுத்தோம், இந்தியா கொடுத்தோம், அது வந்து ஈஸ் மெம்பரில் போய்ட்டோம். ஸோ ஈஸ் மெம்பரில் இருக்கா அந்த கண்ட்ரியில் இருந்து இருக்கிறது. ஸோ ஃபார் இந்தியாவில் இருக்குது இல்லையா, பிரிண்ட் ஈஸ் மெம்பர் ஈஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்தியாங்கிறது இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்ட்ரியோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்ட்ரியிலேருந்து வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஈஸ் மெம்பர் இன் கண்ட்ரி, கண்ட்ரியிலேருந்து ஈஸ் மெம்பர் எடுத்துக்கோதில்ல. நம்ம என்ன கண்ட்ரியில் என்னென்ன கொடுத்துருக்கோம், இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில் இது மட்டும்தான் வந்து பிரிக்ஸில் வந்து என்னது மெம்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனதர் பார்த்திங்கன்னா வந்து சரி அடுத்த ஒரு இன்புட் என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி ஜப்பான் கொடுக்குறோம். ஜப்பான் அந்த இதில் இருக்கா, இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா இதாக இருக்குது. ஜப்பான் அதில் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனால பிரிண்ட் இஸ் மெம்பர் இஸ் நாட் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ், இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு வருதில்ல. ஸோ இதில் ஜப்பான் அப்படிங்கிறது வந்து பிரிக்ஸில் வந்து மெம்பராக கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பிரிக்ஸில் வந்து மெம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து பிரிக்ஸ் மெம்பராக இருக்குது. ஸோ இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில், இது எல்லாமே வந்து பிரிக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா வந்து மெம்பராக இருக்குது. ஸோ இதை தவிர நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுக்குள்ளார நம்ம கண்ட்ரியிலேருந்து இருக்கக்கூடிய கண்ட்ரி நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மெம்பராக இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ அப்போ இந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம வந்து வேறு ஒரு கண்ட்ரி நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்க இதில் இல்லாதது. ஸோ அதெல்லாம் வந்து நாட் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்னு வரும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பிரிக்ஸில் வந்து மெம்பராக இருக்குன்னா இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில். இந்தியா இருக்குது, ரஷ்யா இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, சைனா இருக்குது, பிரேசில் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் நம்ம வந்து ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் டு ரீட் மார்க்ஸ் ஆஃப் 6 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்டுடைய மார்க்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அண்டு டு பிரிண்ட் த மார்க்ஸ் 6 சப்ஜெக்ட் மார்க் வந்து ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்கோர்ட் இன் ஈச் சப்ஜெக்ட் அண்ட் ஷோ த டோட்டல் மார்க்ஸ். 6 சப்ஜெக்ட் மார்க்ஸு நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை டோட்டல் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்டு பேர் வந்து மார்க்ஸு. அதில் பார்த்திங்கன்னா எலமெண்ட்டே இல்லாதனால எம்டியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர். ஸோ இதுமாரி வந்து எல்லாமே இருக்குது அதில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து ஸோ இதில் 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். அது நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணுறோம். அதில்
6 சப்ஜெக்ட்டு. ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். ஓகே, இந்த 6 சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணிட்டதில் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6. ஸோ ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 கொடுத்துருக்கோம். 6 சப்ஜெக்ட்டு அது வந்து ஐயில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் மார்க் ஈக்குவல் டு. ஸோ நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்புட் நம்ம வந்து இன்புட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் மார்க் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்மகிட்ட என்டர் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டர் மார்க் அப்படின்னு வருதில்ல. ஸோ என்டர் மார்க்னு வரக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் என்ட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 45 ஏன்னா தமிழ் மார்க். ஒவ்வொரு மார்க்கு 6 சப்ஜெக்ட் மார்க்கு எல்லாமே வந்து நம்பரில் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்பரில் இருக்கிறதுனால நம்ம இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணால் நம்ம இன்ட்டுன்னு தேவையில்லை. இங்கே எல்லாம் இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்பரில் கொடுத்ததுனால இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு அது எந்த இன்புட் வேணால் கெட் பண்ணும். அது நம்பரை கெட் பண்ணும், இல்லை ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணும். ஆனால் வந்து சப்போஸ் நம்பராக இருந்ததுன்னா அது கெட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணும். சப்போஸ் நம்பர் இல்லாமல் நம்ம வந்து நேம் கொடுத்தோம்னா நம்ம இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம நம்பர் கொடுக்கறதுனால இன்ட் நம்ம வந்து இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மார்க்ஸ் டாட் அப்பண்ட் எம். ஸோ எம்முக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பண்ட் எம்மில் என்ன கொடுக்குறாங்க, என்டர் த மார்க் அப்படின்னு கேட்டோன்னா 45 கொடுத்தோமா. 45 தான் வந்து எம்மில் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ போய் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணோம், ஆட் ஆகிடும். லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகும். ஸோ இங்கே லிஸ்ட் இருக்கு இல்லையா, மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன எம்மில் என்ன இருக்கும், 45 இருக்கும். 45 போய் மார்க்ஸில் போய் ஆட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுமாரி 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் கேட்கும் அதில். ஸோ என்டர் த மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த சப்ஜெக்ட் என்னது, இங்கிலீஷில் வந்து 98 கொடுக்குறோம். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து 76, கெமிஸ்ட்ரியில் வந்து 28, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து புரியுதா 46. ஸோ இதுமாதிரி எல்லா சப்ஜெக்ட் மார்க்ஸும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறதில்ல. தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ மேக்ஸ் எல்லா மார்க்கும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டதில்ல. 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படியே வந்து ஒரு லிஸ்ட்டில் க்ரியேட் ஆகிடாதில்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லையா. லென்னுங்கிறது லென்த்து கண்டுபிடிக்கும். என்னுடைய லென்த்து மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டோட மார்க்ஸில் எத்தனை மார்க்ஸ் இருக்கும், 6 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ லென்த் வந்து என்னது 6. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் வந்து என்ன இருக்கும் 6. ஸோ பிரிண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும், ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுக்குறாங்க இல்லையா. மார்க் ஈக்குவல் டு இதுமாதிரி இந்த ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ டாட் ஃபார்மேட் J1 ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் J மார்க்ஸ் J. ஸோ இது மாதிரி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ்னு போய்ட்டு நம்ம என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும். ஸோ எல்லா சப்ஜெக்டும் ஆட் பண்ணால் வந்து டோட்டல் மார்க்ஸ் டோட்டல் என்னது 308 இருக்கா. இப்போ 308 தான் வந்து டோட்டல் 6 சப்ஜெக்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 308 வரும் அதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் 4 பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் டு ரீட் ப்ரைஸ் ஆஃப் 5 ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து 5 ஐட்டம்ஸுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டிஸ்பிளே த சம் ஆஃப் ஆல் த ப்ரைஸ். ஸோ எல்லா ப்ரைஸும் வந்து சம் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ப்ரைஸ் அண்டு ஃபைண்ட் த ஆவரேஜ். ஸோ நம்ம வந்து எல்லா ப்ரைஸும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதில்ல. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு, ஐட்டம் ஈக்குவல் டு என்னது எம்டி லிஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் ஐ இன்
range of 5. எத்தனை ப்ராடக்ட்டு? 5 ப்ராடக்ட்டு. அதனால் 5 in ஃபார் I in range 5 அப்படின்னா வந்து 5 ப்ராடக்ட் உடைய ப்ரைஸ் கொடுக்குறதில்ல. ஸோ print enter the price for items. print enter the price for items கேட்குதில்ல. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா வந்து enter the price for item 1 வந்து 5. ஐட்டம் 1 உடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 5 rupees கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் அது I+1 0 + 1 1. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து P = இன்ட்டு இன்புட். நம்ம இன்புட் ஒன்று கெட் பண்ணுற ஃபங்க்ஷன் அது வந்து இன்ட்டுன்னு கொடுத்தனால ஒரு நம்பர் வந்து கொடுக்குறோம். அதில் ஸோ ஐட்டம் டாட் அப்பண்ட் ஆஃப் பின்னு சொல்லிட்டு Pயில் என்ன வருதோ நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம்? ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க? என்டர் த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 1. எத்தனை 5 ப்ரைஸ் கொடுக்கணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3, ஐட்டம் 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்டம் 5 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஐட்டம் 5. அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஏன் இப்போ நம்ம வந்து அங்கே இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே நம்பரில் கொடுத்துருக்கோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இன்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்ட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் J in range ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்குது. அதோட லென்த் வந்து இப்போ 5 தான் காமிக்கும். பிரிண்ட்டு ப்ரைஸ் ஃபார் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு ஐட்டத்தோடைய ப்ரைஸ் என்னங்கிறது டிஸ்பிளே பண்ணதில். ஸோ ருபீஸில் வருது. ஃபார்மேட் வந்து J+1, ஐட்டம்ஸ் ஆஃப் J. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் இன்ட்டு ஐட்டம்ஸ், எத்தனை ப்ராடக்ட் இன்ட்டு ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் சம் ஆஃப் ஆல் த ப்ரைஸ் ருபீஸ். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா? ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடும். நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சிடும். 5 ஐட்டம் இருக்கு இல்லையா? 5 ஐட்டத்தினுடைய அமௌண்ட்டும் வந்து ப்ரைஸும் வந்து ஆட் பண்ணிடும். அது வந்து சம்மு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ப்ரைஸ் ருபீஸ் ப்ராடக்ட். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் = சம் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவைட் பை லென்த் ஆஃப் ஐட்டம்ஸ். சம் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து லென்த் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ். சம்மிலிருந்து டிவைட் பை ஐட்டம்ஸ் என்ன 5 இப்போ 5 டிவைட் பண்ணணும். நமக்கு என்ன சம்முடைய வேல்யூ அது வந்து 5 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்னது? ஸோ ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அதில். ஸோ ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி தான் வந்து அவுட்புட் வருதில்ல. 5 ஐட்டத்தோடைய ப்ரைஸ் கொடுக்குறோம். ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 1 வந்து 5 rupees. ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 2 வந்து 10 rupees. ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 3 = 15. ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 4 வந்து 20. ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 5 வந்து 25. சம் ஆஃப் ஆல் த ப்ரைஸ் 75. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ப்ரைஸ், எல்லா ப்ரைஸும் சேர்த்து அப்படின்னா வந்து எத்தனை ப்ராடக்ட்டு? 5 ப்ராடக்ட்டு வந்து நம்ம வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் ஆஃப் த ஆல் த ப்ரைஸ், எல்லா ப்ரைஸும் ஆட் பண்ணால் சம் கண்டுபிடிச்சிடும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ப்ரைஸ் சம்மில் இருந்து 75 / 5 வந்து எவ்வளோ வரும்? 75 / 5. 75ங்கிறது சம்மு. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 5. இப்போ 75 / 5 வந்து 15. ஸோ அப்போ வந்து 15 வந்துடுது ஆன்சர். ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 5 பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எத்தனை எம்ப்ளாயி அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ஏர்னிங் மோர் தேன் 1 lakhs per annum. ஆனத்துக்கு பர் ஆனுவல் வந்து 1 lakhs, மோர் தென் 1 lakhs. யார் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க? த மந்த்லி சேலரிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் கிவன். ஸோ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோலேருந்து சேலரி வாங்குகிறாங்க. டோட்டலாக ஆனம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எத்தனை பேர் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ கவுண்ட் = 0.
ஃபஸ்ட்டு வந்து கவுண்டோடைய வேல்யூ வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்டோடைய வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ n ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வருதுல. ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்ன இருக்குது. ஸோ எத்தனை எம்ப்ளாயி வந்து ஒரு 5 எம்ப்ளாயீஸ். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 5 அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணிடுறதுல. ஸோ நம்ம வந்து 5 எம்ப்ளாயீஸ் வந்து என்ட்ரு பண்ணுறோம். 5 எம்ப்ளாயுடைய monthly salary. So enter monthly salary for employee rupees 3000. Enter monthly salary employee 2. Employee 2 உடைய salary வந்து 9500. Enter monthly salary for employee 3. Employee 3 உடைய salary 12500. Employee 4 உடையது 5750. Employee 5 வந்து 8000. இதில் யாராருக்கு வந்து ஆனுவல் சேலரி வந்து 1 lakhs வருது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 1க்கு வந்து 36,000 தான் வருது. எம்ப்ளாயி 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 1,14,000 வருது. இதில் 1,14,000 வருது. இது 1,50,000. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ப்ளாயி 4 வந்து 69,000. ஸோ எம்ப்ளாயி 5 வந்து 96,000 இருக்கா. ஓகே, இதில் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து மோர் தேன் 1 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயி 2வும் எம்ப்ளாயி 3யும். அப்போ வந்து 2 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் 5 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் மோர் தேன் 1 lakhs ஆனம். ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 எம்ப்ளாயீஸ் தான். அதில் வந்து எம்ப்ளாயி 2வும் எம்ப்ளாயி 3யும். ஸோ அதுமாதிரி எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். இதில் ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 5 கொடுத்துருக்கோம். பிரிண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்னோட வேல்யூ 5. சேலரி ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு. அடுத்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து என் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்ன 5 5 வந்து 5 இருக்கும். பிரிண்ட் என்டர் மந்த்லி சேலரி ஃபார் எம்ப்ளாயி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயியுடைய மந்த்லி சேலரி என்ட்ரு பண்ணுறோம். ருபீஸ் ஃபார்மேட் i+1. ஸோ s ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இன்புட் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து மந்த்லி சேலரி டைப் பண்ணுறோம் இல்லையா. அது வந்து நம்பரில் டைப் பண்ணுறோம். 3000, 4000, 5000, 8000 டைப் பண்ணுறோம் இல்லையா. அதான் வந்து இன்புட்டில் நம்ம நம்பர் கொடுக்குறதுனால இன்ட்டுன்னு தரணும். அது போய் எஸ்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். சேலரி டாட் அப் அண்ட் எஸ்ஸுங்கிறது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய சேலரி எஸ்ஸில் இருக்கும். அது போய் சேலரின்னு ஆட் ஆகல. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் சேலரி. ஸோ சேலரி லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து 5 எம்ப்ளாயீஸ்னால் 5 தான் இருக்கும் அதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆனுவல் சேலரி ஈக்குவல் டு சேலரி ஆஃப் ஜே இன்ட்டு 12. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் சேலரி வந்து எத்தனை ஆனுவலில் எத்தனை மந்த்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்து. அப்போ வந்து இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ ஆனுவல் சேலரி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து 12 மந்த் இருக்குது இல்லையா. அப்போ வந்து இன்ட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு 3000 வாங்குறாங்க. 12 மாதத்துக்கு 36. ஸோ 36,000 வாங்குறாங்க அப்படின்னு எடுத்ததில் பிரிண்ட் ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ அது வந்து ஓகே எவ்வளோ சேலரிங்கிறது டோட்டலாக என்ட்ரு ஆகிடுதில்ல. ருபீஸ் போட்டு ஃபார்மேட் J+1, ஆனுவல் சேலரி என்னவோ அது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இஃப் ஆனுவல் சேலரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னது 1 lakhs. 1 lakhஸோட வந்து ஆனுவல் சேலரி வந்து அதிகமாக இருக்கணும். யாராருக்கு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1. இப்போ ஆனுவல் சேலரி வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் எம்ப்ளாயீஸ் அவுட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் earning more than 1 lakhs per annum. ஃபார்மேட் கவுண்ட் n கொடுத்துருமா. ஸோ வேறு எத்தனை பேர் வந்து மோர் தேன் 1 lakhs அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுறதால ஆனுவல் சேலரியில் வந்து 5 பேர்த்துடைய ஆனுவல் சேலரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு சேலரியோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். செகண்ட் சேலரி, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ அதுமாதிரி 5 எம்ப்ளாயீஸுடைய சேலரி கம்பேர் பண்ணி பார்க்கல. அதில் ஒரு 2 எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து ஆனுவல் சேலரி வந்து 1 lakhஸோட அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் வந்து 6th ப்ரோக்ராம். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கிரியேட் ஏ லிஸ்ட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் 6. ஸோ ரைட் a program to create a list of numbers in the range 1 to 10. ஸோ ரேஞ்ச் வந்து 1 to 10 அதில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென் delete all the even numbers from லிஸ்ட்டில் இருந்து ஈவன் நம்பர்ஸ்லாம் delete பண்ணலாம். அப்புறம் என்ன நம்பர்ஸ் இருக்கும்? ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் delete பண்ணிட்டோன்னா மீதி என்ன நம்பர் இருக்கும்? ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும். அண்ட் print the ஃபைனல் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஆட் நம்பர் தான் இருக்கும். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ்லாம் delete பண்ணுறோம். இன்னும் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் 2 நம்பர் இருக்கும் அதில். இப்போ ஈவன் நம்பர்ஸ்லாம் delete பண்ணிட்டா என்ன நம்பர் இருக்கும்? ஆட் நம்பர் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டு, நம்மன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு, இது எம்டி லிஸ்ட்டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. 1ங்கிறது ஸ்டார்டிங், 11ங்கிறது அப்பர் லிமிட்டு. அப்போ வந்து அப்பர் லிமிட்னா 10, ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், 10 வரையும், 1 to 10 வரையும், 1 to 10 வரையும் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து எக்ஸில் இருக்கும். ஸோ நம் டாட் அப்பன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். அப்பன்னா ஆட் ஆகணும்னு அர்த்தம். அப்பன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறோம். நம்மன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு இந்த நம்பர் வந்து ஆட் ஆகும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ஃபஸ்ட்டு 1 இருக்கா? சரி, 1ங்கிறது ஈவன் நம்பரா? இல்லை, ஆட் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் delete ஆகும். ஆட் நம்பர்னால் வந்து லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். ஸோ நம் டாட் அப்பண்ட் எக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து 1ங்கிறது ஆட் நம்பர்னால அது போய் லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இது வந்து 10 நம்பர்ஸு. இது இப்போ எந்தெந்த நம்பர் ஆட் நம்பர் மட்டும் தான் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஓகே 1 to 10 வரை நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்கும். print list of numbers from 1 to 10 equal to num. ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் from 1 to 10 அப்படின்னு இருக்கா, ப்ரிண்ட் ஆகிட்டு ஒரு 10 நம்பர் ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் இன்டெக்ஸ் ஐ இன் எனுமரேட் நம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் ஐ மால் டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எந்தெந்த நம்பர் வந்து 2ஆல் மால் டிவிஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 வருதோ அந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பராக இருக்கும்? ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். அந்த நம்பர் மட்டும் தான் delete பண்ணுறோம். del num ஆஃப் இன்டெக்ஸ், அந்த இன்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம delete பண்ணுறோம். print the list after deleting even numbers. ஸோ ஓகே, அடுத்தது வருவோம். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து delete பண்ணிடும். ஈவன் நம்பர்ஸ் வந்து delete பண்ண பிறகு மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கும்? ஆட் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஆட் நம்பர் 1 3 5 7 9. இப்போ 2ங்கிறது 2ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும் இல்லையா? மால் டிவிஷன் 0 வரும். அடுத்தது 4 பார்த்திங்கன்னா வந்து மால் டிவிஷன் ஈக்குவல் டு 0 வரும். 6 8 10 இது எல்லாமே வந்து மால் டிவிஷன் ஈக்குவல் டு வந்து 0 வரதுனால இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்? ஐ மாடல் டிவிஷன் ஈக்குவல் டு மாடல் டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0. நம்ம எந்த ஒரு நம்பரும் வந்து 2ஆல் மாடல் டிவிஷன் எடுத்தோம்னு வச்சுக்கேன், மாடலர்ஸ் டிவிஷன் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ 0 வரணும். எந்தெந்த நம்பருக்கு வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ 0 வருது, மீதி வேல்யூ 0 வருது. இப்போ 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம், கரெக்டாக 2 டிவைட் ஆகிடுச்சா? இப்போ ரிமைண்டர் வேல்யூ எதுவுமே இருக்காது. அதுமாரி வந்து 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வேல்யூ 0 தான் வரும். அதுமாரி 6 வந்து 2ஆல் மாடல் டிவிஷன் பண்ணோம்னா ரிமைண்டர் வேல்யூ 0. 8 வந்து மாடல் டிவிஷன் 2 கொடுத்தோம்னா அது வந்து ரிமைண்டர் வேல்யூ 0. 10 வந்து மாடல் டிவிஷன் 2 கொடுத்தோம்னா வச்சுக்க, அது ரிமைண்டர் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து delete பண்ணணும். அதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். மீதி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன நம்பர்? இதில் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் 7 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ரைட் a program to generate a in Fibonacci series and store it in a list, then find the sum of all the values.
ஸோ நம்ம வந்து ஃபிபோனச்சி சீரீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். லெக்ஸ் வந்து அது எல்லாத்தையும் வந்து சம் பண்ணோம். ஸோ ஏ ஈக்குவல் டு -1. ஃபஸ்ட்டு வந்து ஏனுடைய வேல்யூ -1 வச்சுக்கிறோம். பி ஈக்குவல் டு 1 வச்சுக்கோ. என் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கேட்குது இல்லையா, அவுட்புட்டில் என்ட்ரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 10 கொடுத்துருக்கோம். ஸோ ஐனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். சம்னுடைய வேல்யூ 0. ஃபிபோனச்சி சீரீஸ் வந்து எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. ஒயில் i less than n. ஐனுடைய வேல்யூ என்ன பார்க்க ஃபஸ்ட்டு 0 less than n. என்னன்னா என்னது 10. 0லேருந்து less than 10 அப்படின்னா வந்து 9 வரையும். இப்போ 0 to 9 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் ஆட் பண்ணணும். ஏவும் பியும் ஆட் பண்ணோன்னா ஏவுக்கு என்ன கொடுத்துறாங்க -1, பிக்கு வந்து 1. -1 + 1 என்னது 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 + 1 என்ன வரும், -1 + 1 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 0 வருதா. சரி ஓகே. அடுத்த ஃபஸ்ட் நம்பர் வந்து 0. அது வந்து ஆட் ஆகிடும் ஃபிபோனச்சி சீரீஸில். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு எஸ். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எஸ். சம் வந்து ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் எஸ்ஸில் என்ன வந்தது 0. அப்போ சம்மில் வந்து 0. அடுத்து ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு எஸ்ஸு, ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஏ ஈக்குவல் டு பின்னு என்னது பி. ஏவு ஏ ஈக்குவல் டு பி. ஸோ பியில் இருக்க வேல்யூ ஏவுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து பி ஈக்குவல் டு எஸ்னு எஸ்ஸில் இருக்க வேல்யூ பிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ பியில் என்ன வேல்யூ இருந்தது 1 இருந்தது, அது வந்து ஏக்கு போயிடும். சரி, பி ஈக்குவல் டு எஸ்ஸில் என்ன வேல்யூ இருந்தது 0 இருந்தது. இப்போ 0 வந்து பிக்கு போயிடும். இப்போ ஏவும் பி ஆட் பண்ண என்ன வரும் 1. 1 + 0 1. I ஈக்குவல் டு I + 1. ஐனுடைய வேல்யூ 0 + 1 1. ஃபிபோனச்சி சீரீஸ் அப் டு str len str ஓகே ப்ளஸ் டேர்ம்ஸ் ஈஸ் அப்படி கொடுத்துட்டு ப்ளஸ் str ஃபிபோனச்சி சீரீஸ். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் சம் ஆஃப் ஃபிபோனச்சி சீரீஸ் சம்மு. ஸோ டோட்டலாக சம் ஆஃப் ஃபிபோனச்சி சீரீஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வாங்குகிறோம். ஃபிபோனச்சி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க என்னென்னா ஃபிபோனச்சி சீரீஸ் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும், ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். 0 1 ஃபஸ்ட்டு நம்பரும் செகண்ட் நம்பரும் ஆட் பண்ணால் தேர்ட் நம்பர். ப்ரீவியஸ் 2 நம்பர் வந்து ஆட் பண்ணோம். அதான் ஃபிபோனச்சி சீரீஸ். ஃபிபோனச்சி சீரீஸ்னால் முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பர் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் வரும். இப்போ முன்னாடி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணால் 3வது நம்பர் வருமா. ஃபஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1, 2 ஆட் பண்ணால் 1 நம்பர், 3வது நம்பர் 1 இருக்கா. சரி, அடுத்தது செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 1 + 1 என்ன அடுத்து 2வா. அடுத்து 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 + 5 8. இதுமாதிரி ப்ரீவியஸ் 2 நம்பர் வந்து ஆட் பண்ணி அடுத்த நம்பர் எழுதிட்டே போகிறது பேர் இந்த ஃபிபோனச்சி சீரீஸ். ஸோ இப்படி தான் வந்து ஃபிபோனச்சி சீரீஸ். டோட்டலாக எல்லா வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கலாம். அவனுடைய வேல்யூ தான் வந்து சம் ஆஃப் ஃபிபோனச்சி சீரீஸ் வந்து 88. சம் ஆஃப் த ஃபிபோனச்சி சீரீஸ் வந்து என்னது 88. சம் ஆஃப் த ஃபிபோனச்சி